நான் பாருங்கள் குமரியின் சபரிமலை அப்படின்னு ஐயன்மலை ஸ்ரீ குபேர ஐயப்ப சுவாமி திருக்கோவில் பொட்டல்குளம். இது அந்த கோயிலுடைய கல்வெட்டு. நம்ம கோயிலில் மலையில் ஏறி வந்தோன்னு சொன்னால் இது கருப்பசாமி சிலை. இது வந்து 18 படி. இந்த 18 படி ஏறி தான் நம்ம இப்போ ஐயப்பரை பார்க்க போனோம். இது வந்து கருப்பண்ணசாமி. நம்ம 18 படிக்கு அந்த சைடும் சபரிமலையில் காவல் இருக்கிற மாதிரி காவலுக்கு விட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம 18 படியில் ஏற போகிறோம். பார்த்துடுங்க. மலைக்கு மேலே இருக்கிறனால வந்து இவங்க வந்து படி வந்து கல்லால் அமைச்சிருக்கிறாங்க. கோயிலை பாருங்கள். கோயில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மக்கள் இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. நான் இது வந்து நம்ம மேலே உள்ள கோயிலை காட்டுறோம். பிள்ளையார் சன்னதியெல்லாம் கீழே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் போச்சும்போது. இதுதான் நம்ம ஐயப்பன் கோயில் மேலே சன்னிதானத்துக்கு போகக்கூடிய வழி. பாருங்கள். இது நம்ம ஐயப்பன் கோயில் முன்னே அப்படி மண்டபம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் ஐயப்பனோட கருவறை. கருவறையை பாருங்கள். ரொம்ப வெளிச்சமாக தெரியல ஐயப்பர். இதுதான் ஐயனோட கருவறை. அப்படி சுற்றி வந்தோம்னு சொன்னால் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற மாதிரி தோரண பாலர். கோயிலில் வந்து என்னமோ எப்பவும் கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் கட் அவுட்டில் காட்டுறேன். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி நிறைய இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள். இது ஐயனோட தோற்றம். மாக்கா போச்சு எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. குமரியின் சபரிமலை பொட்டக்குளத்தில் வந்து கும்பாபிஷேக அழைப்புதல்னு சொல்லி கட் அவுட்லாம் போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. பாருங்கள். என்றைக்குன்னு பார்த்தா கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் மகா கும்பாபிஷேகம். மதியம் 12 மணிலேருந்து மாபெரும் அன்னதானம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை, இரவு 7 மணிக்கு படி பூஜை, இரவு 8 மணிக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் வாங்க, ஐயனுடைய அருள் பெற்று செல்லுங்க. இவங்க தான் ஐயா குரு சுவாமி. பார்த்துக்கிடுங்க. அதை அடுத்து அப்படி வந்தோன்னு சொன்னால் நம்ம இப்போ எங்கே பார்க்குறோன்னா இது மஞ்சள் மாதா சன்னதி. கோவில் சின்னதாக இருக்குது. ஆனால் இதுக்கு பெருமை அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து கும்பிடுவாங்க. நான் இப்போ ஐயா கோவிலோட குருசுவாமியை உங்களுக்கு காட்டுறேன்.